அல்லாஹ்வுடைய அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அல்லாஹ் அவரது வாழ்விலும் அறிவிலும் அபிவிருத்தி கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக மீட்டல் வகுப்பு. அப்படித்தானே? அடுத்த பாடம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்திலே நாம் அந்த 3 பிரிவுகளில் முதலாவது பிரிவை பார்த்து விட்டோம். அகீதா, அடிப்படை கோட்பாடு சம்பந்தமானது முதலாவது பகுதி. இரண்டாவது அல் இபாதாத், வணக்கம் சம்பந்தமானது இரண்டாவது பகுதி. மூணாவது பகுதி என்ன? முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பகுதி. அதுல அகீதா சம்பந்தமான பகுதி நாம மேலோட்டமா கடந்த வகுப்புகள்ல பார்த்தோம். அதுக்கு முந்தைய வகுப்புகளை விரிவா பார்த்தோம். அப்படித்தானே? இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இபாதத், வணக்கங்கள் சம்பந்தமான பகுதிகளில் குறிக்கப்பட்ட நேரத்தில் முடியுமான சில விடயங்களை ஒரு மீளாய்வாக நாம் இன்றைய வகுப்பை நாம் வைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். வணக்கம் சம்பந்தமான பகுதிகளுக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடியதுதான் தஹாரத். என்ன தஹாரத்? தஹாரத் என்ன? தஹாரத் என்ன? சுத்தம். சுத்தம் இல்லாட்டி எந்த வணக்கமும் என்ன கிடையாது. அப்படித்தானே? எனவே சுத்தம் என்பது இன்றியமையாதது எல்லா வணக்கத்துக்கும். அப்ப எனவே வணக்கம் சம்பந்தமான பாடத்தை எங்க புத்தகத்தை புரட்டினாலும் முதலாவது என்ன வரும்? சுத்தம் தான் வரும். அப்ப அந்த சுத்தத்தை நான் பார்த்தோம். சுத்தம் நான் என்ன சொன்னோம்? என்ன சுத்தம், வேற பரிசுத்தம், வேற என்ன அசுத்தம் இல்லாம இருப்பது, இப்படி நிறைய வசங்களை சொல்லலாம். இது அரபு மொழி வழக்குல சுத்தம், பரிசுத்தம், வேற என்ன சொல்லலும்? தூய்மை, வேற இப்படி சொல்லலாம். ஆனா அரபு பரிபாசை அதாவது இந்த தஹாராங்கிற இதுக்கு ஷரியாவுடைய வரைவிலக்கணத்தை பார்க்கும்போது அசுத்தங்களை விட்டும் துப்புரவாகுதல், சிறு தொடக்கு பெருந்தொடக்கு இருக்கு இல்லையா, அதை விட்டு துப்புரவு, இதுதான் தஹாராண்டா ஷரியாவுடைய பார்வையில். அதாவது சிறு தொடக்கு பெருந்தொடக்கு நஜீஸ், இதை விட்டு துப்புரவாக வேண்டும். அப்ப துப்புரவாக்குறதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய முக்கியமான சாமான் என்ன? தண்ணி. அப்படித்தானே? தண்ணி தான் அடிப்படை, பேசிக். அப்ப தண்ணி எத்தனை வகை சொன்னோம்? ஒவ்வொரு அறிஞர்கள் 2ஆக பிரிப்பாங்க, இன்னும் சில 3ஆக பிரிப்பாங்க. நாம படிச்சோம் 2 வகை. ஒன்று என்ன? சுத்தம், அசுத்தம். ரைட். இப்ப சுத்தம் என்று சொன்னா என்ன? அது தண்ணிலும் சுத்தமாக இருக்கும், இன்னொன்றே சுத்தப்படுத்தும். ரைட். அசுத்தம் நஜீஸ் என்று சொன்னா என்ன? அது இந்த பாடம் நான் மட்டும் பேசுறது கிடையாது. அப்படித்தானே? ஏன்? இது மீட்டல் வகுப்பு. சோ அப்ப அசுத்தம் என்று சொன்னா என்ன? அது தண்ணிலும் என்ன அசுத்தம், பிறரை சுத்தப்படுத்துறதுக்கு உதவுமா? உதவா. அப்ப சுருக்கமா தண்ணீருடைய 2: தஹூர், நஜீஸ். சுத்தம் அல்ல பரிசுத்தம், அசுத்தம் சொல்லலாம். ரைட். நஜீஸ் என்று சொன்னா என்ன? அது ஒரு அசுத்தமான ஒரு விஷயம். என்ன? ஒரு அசுத்தமான செய்தி. ஆனா இது என்ன செய்யும்டா? தொழுகையை தடுக்கும். இந்த நஜீஸ் உடலிலோ இடத்திலோ 3இல் 1 இருந்தால் என்ன செய்யும்? தொழிலாது. இப்ப நம்ம தொழுகிறதுக்கு 3 வேணும் இல்லையா? ரைட். உதாரணமாக சிறுநீர், அதே போல ஜலம், மலம், இவைகளை சொல்லலாம். ரைட். அடுத்ததாக சொன்னோம், இந்த சுத்தம் தெரியும் தானே நமக்கு? சுத்தம் கிளியர். அடிப்படையில் எல்லாம் சுத்தம் தான். நஜீஸ் 3 வகை. என்ன சொன்னோம்? கடுமையான நஜீஸ், சாதாரணமான நஜீஸ், அடுத்தது என்ன சொன்னோம்? நடுத்தரமான நஜீஸ். ரைட். கடுமையான நஜீஸ் என்ன சொன்னோம் நாம? நாய். உதாரணமா நாய் ஒரு பாத்திரத்துள் வாயை போட்டுட்டா அது கடுமையான நஜீஸ். அப்படித்தானே? ரைட். சாதாரண நஜீஸ் உதாரணமா ஒரு சிறுவனுடைய என்ன சிறுநீரை போல. அதே போல மனிதனுடைய சிறுநீர், அதாவது சின்ன புள்ளையோட சிறுநீர், அது ஒரு ஆண் குழந்தையுடைய, அது வேற. பொதுவாக மனிதனுடைய சிறுநீருங்கிறது அசுத்தம். ரைட். இந்த அசுத்தத்தை எப்படி துப்புரவு செய்யறதுங்கிறத படிச்சோமா இல்லையா? முதல்ல அசுத்தம் எது என்று தெரிஞ்சாதான் எப்படி சுத்தம் செய்யணும்னு சொல்லி யோசிக்கலாம். அப்ப கடுமையானதாக இருந்தா அதுக்கு ஒரு முறை, சாதாரணமா இருந்தா அதுக்கு ஒரு முறை,
நடுநிலையா இருந்தா அது குறும்பரம். அப்ப நஜீஸ் எப்ப இது என்ன நஜீஸ்ன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம், சுத்தம் செய்வதற்கு நாம் வச்சுக்கலாம். ரைட். அப்ப அந்த வகையில நாம சுத்தம் செய்யக்கூடிய முறைகள் முதலாவது என்ன, தண்ணீரை கொண்டுதான் சுத்தமாக்குறது. என்னத்தை அது மலம் ஜலம் எதுவாக இருந்தாலும் என்னத்தை கொண்டு துப்புரவாக்குறது, தண்ணீரை கொண்டு துப்புரவாக்கலாம். உதாரணமாக பயன்படுத்தக்கூடிய நாம் உண்ணக்கூடிய கால்நடைகளின் தோல், இதை என்ன செய்யணும், சுத்தப்படுத்தலாமா, சுத்தப்படுத்தலாமா? சுத்தப்படுத்தலாம். ஆடு மாடு ஒட்டகம் பயன்படுத்தலாம் தானே. அதை எப்படி சுத்தப்படுத்துறது? தண்ணியாலையா? தோலை எப்படி சுத்தப்படுத்துறது நாம படிச்சுக்கிறோம். மாடு அறுக்கெடுத்து என்ன சொல்றீங்க, பதப்படுத்துறது. ஓகே, அந்த வார்த்தை. அதாவது அதுக்கு உப்பு போட்டு சுண்ணாம்பு போட்டு கிளீன் பண்ணுவாங்க. ரைட். அதே போல 7 முறை கழுவணும். கடுமையான இது. அது என்ன நஜீஸ்? நாய். 7 முறை கழுவணும். அதுல ஒரு முறை என்ன போடணும், மண்ணு சேர்க்கணும். ரைட். சில டைம்ல அசுத்தங்கள் போட்டு அப்படி உறைஞ்சு விட்டா சரி. உதாரணமாக என்னது, உதாரணமாக ரசூல் ஆயிஷா நாயுடு ஹதீஸ் இருக்குதானே, அதாவது என்ன மணி போன்ற இதுகள் உடல்ல இருந்தா அது என்ன காஞ்சி இருந்தா என்ன செய்யலாம், அதாவது கையால் உறைஞ்சு விட்டு போகலாம். அடுத்ததாக பெண்களுடைய உதாரணமாக இந்த கணுக்காலு கீழால போட்டு போவாங்க, ரோட் அப்படியே கூட்டிட்டு போவோம். அப்படி நஜீஸ் பட்டுட்டு அதை எப்படி கழுவுறது அல்லது எப்படி துப்புரவாக்குறது? அவன் நடந்து போறதே என்ன செய்யறது, அதுதான் பட்ட உடனே அடுத்த நடை என்ன செய்யும், அது இன்ஷா அல்லாஹ் சுத்தப்படுத்து. அதே போல சிறுவர்களுடைய சின்ன நஜீஸ், அதாவது தாய்ப்பால் மாத்திரம் கொடுக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளோட 2 வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகள் பட்டா என்ன செய்யணும், தண்ணிய தெளிச்சா போதும். அடுத்தது சொன்னோம், பொதுவாக பெண்கள் ஆண்களுடைய நஜீஸா இருந்தா என்ன செய்யணும், அதை கழுவணும். அது என்ன செய்யணும், தண்ணியால கழுவணும். உதாரணமாக நான் தொழக்கூடிய பூமியில நஜீஸ் இருக்கு, இப்ப என்ன செய்யறது, எப்படி கழுவுறது? ரெண்டு போட்டு கழுவுறது. அப்படியா? பூமியில நஜீஸ் இருந்தா என்ன செய்யறது, ஒரு தண்ணி ஊத்தி விட்டா சரி. உதாரணமா பூமி ஒண்ணு இதா இருந்தா நாம மொப் பண்ணி கிளீன் பண்ணி எடுக்கலாம். நிலம் அதாவது மண் தரை, அதுல நஜீஸ் இருந்தா என்ன செய்யறது, ஒரு தண்ணியாண்டு ஊத்திட்டா சரி. ரைட். அப்ப சுத்தம் செய்யற முறைகளை நாம பார்த்தோம். விளக்கமா தேவையானவங்க விரிவா என்ன செய்யணும், அதை தெரிஞ்சு கொள்ளணும். ரைட். அடுத்ததாக இந்த சிறு தொடக்கு பெருந்தொடக்குன்னு சொன்ன இல்லையா, உது இல்லாதவர்கள் செய்யக்கூடாத தடுக்கப்பட்ட செயல்கள் என்ன, தொழக்கூடாது, குர்ஆனை தொடக்கூடாது, அது கருத்து வேற்றுமான செயல் இருக்கு. ஆனா பொதுவாக அடிப்படையில சுத்தத்துல இருக்கணுமேங்கிறதுதான் அடிப்படை. அடுத்தது என்ன செய்யக்கூடாது, காபாவை வலம் வரக்கூடாது. இது சிறு தொடக்கு, உது இல்லாதவர்கள். பெருந்தொடக்குள்ளவங்க என்ன செய்யக்கூடாது, குர்ஆனை ஓதுறது, வேற என்ன, பள்ளிகளுக்கு ஏற்கனவே சொன்னது மடும். சிறு தொடக்குள்ள ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடும், வந்துடும். பள்ளிகளுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரைட். அடுத்ததாக இந்த வெளி வாசல் அல்லது டொய்லெட், வேற என்ன சொல்லலாம் தமிழ்ல? ரைட். அந்த விஷயங்கள் நிறைவேற்றக்கூடிய முறையை பத்தி இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்குது இல்லையா? அப்படி டொய்லெட் போகும்போது, மலம் ஜலம் கழிக்க போகும்போது அந்த ஒழுங்குமுறை என்ன சொன்னோம், கண்ணுக்கு தெரியாம ஒரு மறைவான இடத்துல இருக்கணும். பிறருடைய கண்களுக்கு தெரியாம என்ன செய்யணும், ஒரு மறைவான இடம்ங்கிறது முக்கியம். அது டொய்லெட்டாக இருக்கலாம், அல்லது பாலைவனத்தில் இருக்கும்போது மரம் காடுகளாக இருக்கலாம். அது நிலைமைக்கு ஏத்த மாதிரி, ஆனா மக்களை விட்டும் என்ன செய்யணும், தூரமாக இருக்கணும். இது முக்கியம். அப்படி ஒரு இதுதான் மலம் ஜலம் கழிக்க தேவைப்பட சொன்னா, இடது காலை முன் வச்சு துவா சொல்லி கொண்டு போகணும் இல்லையா? பிஸ்மில்லா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸ். அதே போல சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீரை முழுமையா கழிக்கணும். பட்டுன்னு சொல்லி என்ன செய்யல, எலும்பிட்டு குந்திட்டு ஓடிக்கொண்டு வாரது கிடையாது. அது ரொம்ப பாரதூரமான விடயம். கபூர்ல வேதனை செய்யப்படக்கூடியது கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அது சிறுநீரை முழுமையா கழிக்காதவங்களுக்கு அந்த தண்டனை இருப்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக அவுரத்தை மறைச்சு கொள்ளணும். உதாரணமா மக்களுடைய பார்வைக்கு மறைஞ்சிருந்தாலும் கூட அவுரத்தை என்ன மறைக்கப்பட்ட நிலையில பக்குவமாகத்தான் கழிக்கணும். ரைட். அடுத்ததாக தண்ணி தான் அடிப்படையில சுத்தம் செய்யணும்னு சொன்னோம் இல்லையா? தண்ணி இல்லாத சந்தர்ப்பத்துல என்ன செய்யலாம், கற்களால் அல்லது டிஷ்யூவால செய்யலாம். நாம அந்த இஸ்திஜ்மார் என்ற ஒரு பாடம் பதிச்சோம். அதான் இஸ்திஞ்சான்னு சொன்னா தண்ணீர் போன்றவைகளால் சுத்தம் செய்வது, இஸ்திஜ்மார்னா கற்களால். உதாரணமாக அந்த தண்ணீருடைய வேலை செய்யக்கூடிய தன்மைகளை கொண்ட கல்,
அப்படின்னா என்ன செய்யணும்? உரியணும். அப்ப அந்த கல்லு வந்து வெறுமனே என்ன கல்லா இருக்க கூடாது, ஒரு மாபிள் துண்டு எடுத்து செய்யலுமா? இயலாது. அப்படின்னா அந்த தண்ணி வந்து அசுத்தத்தை இல்லாம ஆக்கும். அப்ப கல்லு அந்த அசுத்தத்தை என்ன செய்யணும்? உறிஞ்சு எடுக்கிற மாதிரி கல்லாக இருக்கணும். அப்ப நாம சொன்னோம் அந்த கல்லு எப்படி இருக்கணும்டா, முதலாவது என்ன செய்யணும்? ஆகமான கல்லா இருக்கணும். என்ன கல்லு? அனுமதிக்கப்பட்ட கல்லா இருக்கணும். அனுமதி இல்லாத கல்லும் இருக்குதானே? ரைட். அடுத்ததாவது சுத்தமா இருக்கணும். அந்த கல்லு அசுத்தமா இருந்துடக்கூடாது. அந்த கல்லு சுத்தமா இருக்கணும். அடுத்தது சொன்னோம் அந்த உறிஞ்செடுக்கக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய சக்தியை கொண்டதான் இருக்கணும். அதாவது உறிஞ்செடுக்க உதாரணம் சில கற்கள் இருக்கும், தண்ணியை ஊத்தினா என்ன செய்யும்? அது உரியாது. அப்படித்தானே? அவ உரியக்கூடிய கல்லுன்னா தெரியும். சில பள்ளிகள்ல வந்து மாஷால்லா ஆரம்ப காலத்துல ஞாபகம் அது செஞ்சு வச்சிருப்பாங்க. ஓகே, ரைட். அடுத்ததாக அந்த சுத்தம் செய்யக்கூடிய சில டிஷ்யூ போன்றவைகளாக சில வேளை அது ஒரு கௌரவமான ஒன்றாக இருந்திடக்கூடாது. சில வேளை இதுல ஏதாவது அல்லாவுடைய திருநாமங்களோ அல்லது ஏதாவது பயனுள்ள விஷயங்களை இருந்தா என்ன செய்யக்கூடாது, இது பேப்பர் தானே, இது டிஷ்யூ தானே செஞ்சிடக்கூடாது. அதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். ரைட். அடுத்ததாக காலுறையின் மீது மசை செய்வதற்கு முன்னால உதுவுடைய பாடத்தை படிச்சோம். என்ன படிச்சோம்? உது. உது என்னத்துக்கு அவசியம்? தொழுகை, தவாப், பொதுவா வணக்கம் எல்லாத்துக்கும் அவசியம். ரைட். அந்த உலுவுக்குரிய நிபந்தனைகளாக என்ன சொன்னோம்? அவர் முஸ்லிமா இருக்கணும், அவருக்கு புத்தியுடையவராக இருக்கணும். அடுத்து என்ன? பருவ வயசு அடைஞ்சிருக்கணும். அடுத்தது உழு எடுக்கிற நியத்து இருக்கணும். உதாரணமா ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்து கடும் வெயில், மூஞ்ச கழுவுறார் 5 முறை 10 முறை 100 முறை, அது உழுவா கருதப்படுமா? அப்ப எப்ப உழுவாக கருதப்படும்? உழு எடுக்கிற எண்ணத்துல செய்யணும். உது எடுக்கிற எண்ணத்துல செஞ்சாதான் அது உது. அப்படி இல்லாம எத்தனை முறை முகம் கழுவினாலும் என்ன செய்யப்படாது. ஆனா அந்த உழு எடுக்கிறேன் நியத்தி வைக்கிறேன்னு மனசால நினைக்கிறது, நான் தொழுகைக்காக உழு எடுக்கிறேன் அல்லது தவாப் செய்யறதுக்கு அந்த எண்ணம் வரணும். எண்ணம் இல்லாம உதாரணம் சில வேளை சும்மா முகம் நல்லா இருக்கிறதுக்காக கழுவலாம் தானே, அல்லது இருக்குது கஷ்டத்தை கழுவலாம் தானே. அப்ப அப்படி இப்ப எண்ணம் வேறுபடும் போதுதான் அந்த உதுவா உது இல்லையாண்டு தீர்மானிக்கப்படும். அப்ப நியத் கட்டாயம். அப்ப உதுவுடைய நிபந்தனைகள் ஓகே. உதுவுடைய ஃபர்தர் தெரியும் தானே? என்ன? சொல்லுங்க. உதாரணமாக ஃபர்து சுன்னத் என்று தெரிஞ்சாதான் நமக்கு என்ன செய்யலாம் சொன்னோம், அவசரமான கட்டங்கள்ல பரல மட்டும் செஞ்சுட்டு போயிடலாம். தண்ணி பற்றாக்குறையா இருக்கும் போது என்ன செய்யலாம், பரல மட்டும் செய்யலாம். அப்ப தெரிஞ்சா தானே, அப்படித்தானே? அப்ப தெரியும் பரல தெரியும் தானே. கழுவணும், 2 கை என்ன செய்யணும், கழுவணும், வேற தலையை மசை செய்யணும். அப்புறம் அது உழு எடுக்கிற முறை ஃபுல்லா பரல். சரியா? ஓகே. பரல் என்னன்னு சொல்லிக்கிறோம். முகம் கழுவுறது, கை கழுவுறது, தலையை மசூ செய்யறது, என்ன தலையோட சேர்த்து காது, அடுத்தது கால், ஓர்டர் படி செய்யறது. ஓகே, சொல்லலாமா யாருக்காவது? பிஸ்மில்லா. முதலாவது நியத் இருக்கணும் இல்லையா? அடுத்தது முகம் கழுவுறது, கையை கழுவுறது, என்ன தலை காதை மசூ செய்யறது, 2 காலையும் கழுவுறது, ஓர்டர் படி செய்யுது. ஓகே, ரைட். அடுத்ததாக உளுவுடைய முறை என்று சொல்லும் போது ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன, மணிக்கட்டை கழுவுறது, பிஸ்மில்லா சொல்றது, மிஸ்வாக் செய்யறது, வாய் கொப்பளிக்கிறது, என்ன நாசுக்கு தண்ணீர் செலுத்துறது, அது முழுமையான அப்படித்தான் செய்யணும். அவசரமான இக்கட்டான சில டைமுகள்ல தண்ணி கொஞ்சம் தான் இருக்கும்டா, இதுதான் பரலன்னு தெரியும், என்ன செஞ்சு கொள்ளலாம், அதை மட்டும் செஞ்சுட்டு போகலாம். அப்படித்தானே? இப்ப 3 முறை செய்யறது 1 முறை செஞ்சு கொண்டு போகலாம். அப்ப நம்ம தெரியும் சுண்ணத்தைங்கிறது. ஆனா முழுமையாத்தான் செய்யணும், அதுல சோம்பரத்தனை காட்டக்கூடாது. ஓகே, ரைட் ரைட். அடுத்தது உழுவ முறிக்கக்கூடிய காரியங்களை படிச்சோம் இல்லையா? இப்ப உழுவ எடுத்துட்டு தொழுகைக்கு ரெடியா வைக்கிறோம். அப்ப உழுவ முறிக்கக்கூடிய காரியம் தெரிஞ்சாதான் என்ன செய்ய மாட்டோம், என்ன செய்ய நடந்தா தொழுகைக்கு ரெடியா மாட்டோம். உழுவ முறிக்கக்கூடிய காரியம் நமக்கு தெரியும். ரைட். அடுத்ததாக காலுறையின் மீது மசூ செய்யறது. காலுறை புஃப் என்று சொல்லுவாங்க அல்லது சாக்ஸ் என்று சொல்லுவாங்க. அது நிபந்தனை தெரியும் நமக்கு. ஏன்னா எப்ப உழு செஞ்சதுக்கு பிறகுதான் போடணும். அது காலுறை என்ன சுத்தமாக இருக்கணும். அடுத்தது என்ன, அந்த காலுறை வந்து என்ன கீழால ஓட்டை உள்ளதாக இருக்கக்கூடாது, என்ன சுத்தமாக இருக்கணும். அடுத்தது அபகரிச்சதாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கணும். அந்த நிலையெல்லாம் வரும். ரைட். அப்படி வந்தா ஊர்ல உள்ளவருக்கு 24 நாள், அப்படியா
24 மணித்தியாலம். 24 hours. எத்தனை ஊர்ல உள்ளவருக்கு எத்தனை 24 மணித்தியாலம் ஒரு நாள். பிரயாணத்தில் உள்ளவருக்கு எத்தனை நாள் 3 நாள் அனுமதி. இந்த நிபந்தனை எல்லாம் கண்டினியூவா இருந்தால் பண்ணலாம். எப்படி மசூதி செய்யறது? இல்ல எங்க மசூதி செய்யறது? கால் ரெண்டு என்ன முகம் எல்லாம் கழுவி தலையில மசூதி செஞ்சு காலை செஞ்சு கடைசி காலை கழுவ போக்குல தானே வரும். காலுக்கு தானே சொக்ஸ் போடுறது, கைக்கு போடுறதா இல்ல? அப்ப என்ன செய்யுது? தண்ணி எடுத்துட்டு அப்படியே தடவுது. ரெண்டு காலையும் எத்தனை முறை தடவணும்? மேலுக்கா கீழுக்கா? கீழுக்கு தண்ணி தூசு படும். அப்ப இதை பத்தி அலிரலையெல்லாம் சொல்லும் போது சொன்னாங்க என்ன? மார்க்கம் அறிவை கொண்டு என்ன தீர்மானிக்கப்படும் என்றால் புத்தி சொல்லும். மசூது செய்யும் போது எங்க செய்யணும்? கீழே தான் செய்யணும். ஆனா மார்க்கம் என்கிறது என்ன? புத்தியை கொண்டு தீர்மானிக்கப்பட்டது இல்லைங்கிறதுக்கு நேரடியான ஆதாரம் தான் இது. ஓகே ரைட். அடுத்ததாக மேலுக்கு தான் செய்யணும். ஆமா, அதாவது இந்த நகங்கள் இருக்கு தானே, நகம் அதுல இருந்து அப்படியே எடுக்கிறது, அத கீழே இருந்து அப்படியே மேலுக்கு தள்ளுறது. இது முறை. எப்படியோ தடவப்பட்டால் கடமை நிறைவேறும். ஆனா முறை இது. சில வேளை உழுவெடுக்கிற இடங்கள் நிலைகளை பொறுத்து சில வேலை என்ன செய்யும், ஒவ்வொன்றா செய்ய வேண்டி வரும். அது இஸ்லாம் என்ன செய்யுது? விதிவிலக்கான சில கட்டங்கள் அதை என்ன செய்யாது, தடுக்காது, அனுமதிக்கும். ரைட். எப்ப இது முறியும்? உழு முறிஞ்சா என்ன செஞ்சிடும்? அப்படியா? இல்ல, உழு முடிஞ்சதுக்கு பிறகுதான் மசுகே ஸ்டார்ட் ஆகும். அந்த 24 மணித்தியாலம் கவுண்டிங் எப்ப தெரியுமா? எப்ப உழுவெடுத்து அணைஞ்சிட்டு எப்ப முறியுதோ அந்த நேரத்தில், இது உதாரணம் ஃபஜ்ருக்கு போடுறோம். ஆனா என்ன உழு முறியுது மகரிபுக்கு, உதாரணமா மகரிபுக்கு முறிஞ்சா அப்பதான் என்ன செய்யும்? மசுகுடைய டைம் ஸ்டார்ட். ரைட். எப்ப முறியும் என்று சொன்னா சொக்ஸா கலட்டினா என்ன செஞ்சிடும்? அத்தம் ஓகேயா முடிஞ்சிடும். சொக்ஸா கலட்டிட்டோம்னா திருப்பி என்ன செய்யலாது? அது 2 மணித்தியாலம் சரி 10 மணித்தியாலம் முடிஞ்சிடும். ரைட். இது இதனுடைய சட்டம் என்ன? மசூதியுடைய சட்டம் இது இஸ்லாம் தந்த ஒரு சலுகை. இதை பயன்படுத்தணும். இஸ்லாம் நமக்கு தந்த ஒரு சலுகை. எனவே அந்த சலுகையை நாம பயன்படுத்தணும். அடுத்ததாக சில வேளை பெண்டேஜ் போடுவோம் இல்லையா? பெண்டேஜ் போடுவோம் அல்லது சில கட்டுகள் போடுவாங்க. உதாரணமாக என்ன, கம்புகளை வச்சு கட்டுவாங்க. இது மாதிரி நேரத்தில் உழு செய்யும் போது அதன் மீது மசூதி செய்ய இயலுமா? இயலாவா? இயலும். அதாவது எந்த அளவுக்கு தேவையோ, உதாரணமா இன்னைக்கு மட்டும்தான் பேண்டேஜ் போடணும்னா ஃபுல்லா இங்க போடுறது கிடையாது. அவ டாக்டர் வைத்திய ரீதியான அனுமதி. அது நம்ம அளவு நம்ம சொல்லல, யாரு சொல்லணும்? அதே வைத்தியர் சொல்லணும். அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யலாம்? மசூதி செய்யலாம். அதே போல தயம்மு வுது செய்வதற்கு பதிலாக உள்ளதுதான் என்ன? தயம்மம். தயம்மம் எப்ப செய்யலாம்? தண்ணி இல்லாம இருக்கணும். தண்ணி இல்லாம இருக்கணும். தண்ணி இருக்குது, யூஸ் பண்ண இயலாத நோய். தண்ணி இருக்குது, பயன்படுத்த முடியாத குளிர். தண்ணி இருக்குது, அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் போதும். இது மாதிரி கட்டங்கள் என்ன செய்யலாம்? தண்ணியை குடிக்கிறதுக்கு வச்சு கொள்ளலாம். தண்ணியை என்ன கூழ்னு சொன்னா முகம் இந்த குளிச்சு கொண்டு என்ன செய்யல, நோய்களை தேடிக்கொள்ள தேவையில்லை. இஸ்லாம் எல்லாத்துக்கும் என்ன இலகுவான மார்க்கம் சலுகை தந்திருக்கு. எனவே இது மாதிரி கட்டத்துல தயமும் செய்யலாம். அப்ப தயமம் செய்யற முறை எப்படி? தயமம் எப்படி செய்யறது? அடிப்படை, அது அடிப்படையில் உள்ள என்ன செய்யணும்? புழுதி உள்ள மண்ல கையை தட்டி, தூசு இருந்தா என்ன செய்யலாம், தட்டி கொண்டு முகத்தை என்ன செய்யணும் ஒரு முறை. அது பிறகு இடது மணிக்கட்டால வலது மணிக்கட்டு, வலது மணிக்கட்டால இடது மணிக்கட்டு. முழங்கை வரங்காட்டி தேவையில்லை, மணிக்கட்டு போதும். ஆமா, இது சலுகைக்கு கொடுக்கறதானே. கழுவுற மாதிரியே தயமம் செய்யணும்னு வந்தா அது என்ன செஞ்சிடும்? அந்த சம்பவம் சொன்னோம். இந்த தயமத்திட வசனம் இறங்கும் போது ஒரு சஹாபி மண்ணில புரண்டு கொண்டு குளிப்பு கடமையாகும் போது பிற ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டு திருப்பி சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? தயமம்ங்கிறது சலுகை, ருக்ஸா. எனவே அதை இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. ரைட். எப்படி முகம் அவ்வளவுதான். அடுத்ததாக ஹைர் நிஃபாஸ், அந்த அசுத்தத்துல ஒரு பாடத்துல மாதவிடாய் குழந்தை பேற்றின் மூலமாக வரக்கூடிய ருது.
குதிரப்போம். இந்த 2 கட்டத்திலையும் அவங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனா நோன்பை விட்டா நோன்பு என்ன செய்யணும், அடிக்கணும். அது எத்தனை நாள் ஒவ்வொருத்தருக்கு எப்படிங்கிறது அவருடைய உடல்நிலைக்கும் கால சூழலுக்கும் ஏற்ப இருக்கும். எனவே இந்த 2 கட்டத்திலையும் தொழுகைகள் நோன்புகள் நோக்கக்கூடாது. சுத்தமானதுக்கு பின்னால தொழுகை நிறைவேற்ற வேண்டிய தேவை கிடையாது. ஆனா நோன்பு என்ன செய்யணும், இருக்கணும். கிளியர் தானே? அப்ப இந்த சட்டம் விரிவானமா படிச்சோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்புல வணக்கம் சம்பந்தமான தொழுகை பாடம், தொழுகைங்கிற பாடத்தை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? எனவே சுத்தம் சம்பந்தமான பாடத்தை நாம் விரிவாக படித்ததற்கு பின்னால் அவைகளை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கும் முறையாக மற்றவர்கள் எத்தி வைப்பதற்கும் நாம் ஒவ்வொரு முயற்சிக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் இதனூடாக மார்க்கத்திலே தெளிவையும் விளக்கத்தை தந்தருள்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பாடு மறுமுறை என்ன சொல்லுங்க? ஓகே, சாப்பாடு வரல, யாரும் எலும்பிலதான், அப்படித்தானே? என்ன? ஓகே, பிளேட் டீ எடுத்துக்கோம், சாப்பாடு வந்து கொண்டிருக்கு. ரைட். இப்ப அடுத்த பாடம் தொழுகை தானே, இன்னைக்கு பாடம் படிக்கல நம்ம.